அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ணாமலை ஒரு மாபெரும் ஒரு 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 பூகம்பத்தை ஏற்படுத்த இருக்கிறார். அண்ணாமலையினுடைய அறிக்கை என்பது அந்த வீடியோவை நானும் பார்த்தேன், தெள்ள தெளிவாக இருக்கிறது. அண்ணாமலைக்கு பதில் சொல்லாமல் ஓடி உழையக்கூடிய அந்த சாரை சுற்றி வளைக்கி விட்டது. இடி கேஸ் ஒண்ணு, பல்கலைக்கழகம் ஒண்ணு, 5-6 கேஸ் வந்ததுன்னு வச்சுங்க. இப்படி குரல் வழி பிடிக்கிற மாதிரி ஆயிடுங்க. 4 பக்கத்திலேருந்து வருதுங்க கேஸ். இது அண்ணாமலைக்கும் உதயநிதிக்கும் இருக்கக்கூடிய சண்டை மாதிரி ஆயிடும். திருப்பியும் உடல்நிலை காரணமாக உதயநிதி இன்னும் ஒரு 2-3 நாள் ஹாஸ்பிட்டல் இருப்பார். ஃப்ளூ, அந்த இருமல் காய்ச்சல்லாம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. கூடிய விரைவில் குணமடைய எல்லாம் வல்ல சனாதன தர்மத்தை நடப்பவன் என்ற காரணத்தினால் தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட்களும் வாய் அடைச்சிருக்காங்க. எங்க வாயில என்ன வாழ்ப்பு வச்சிருக்காங்களா சார்? கம்யூனிஸ்ட்காரங்க கத்துறாங்களே தினம் டெலிவிஷன்ல. எதுக்கு எடுத்தாலும் அவங்க வந்து ஜால்ரா போறதுக்கே இருக்காங்க திமுக. இது என்னங்க இது? தயாநிதி மாறன், உதயநிதி அவர்கள் கொடுத்த வாக்கு மூலம்தான் நிதி கனிமொழியை காண்பிக்காதே என்று சொல்லுகிறார். காரணம், எந்த மோடியை எதிர்க்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறதோ பாஜகவை, அதற்கு ஏன் சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்று. ஆனா ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதாவது தமிழக காவல்துறை, தமிழக முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஞானசேகரன் விவகாரத்தை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு கெடுவையும் 48 மணி நேரம் அப்படின்னு விதிச்சிருக்காங்க. 48 மணி நேரத்துக்குள்ளார தெளிவுபடுத்தணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கோட்டூர் சண்முகம், திமுக நிர்வாகி கோட்டூர் சண்முகம், அமைச்சர் மா சுப்பிரமணியன், இவங்க எல்லாமே இந்த சம்பவம் நடந்த நிமிடத்துல இவங்க தொலைபேசியில பேசியிருக்காங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்டையும் பேசப்பட்டிருக்கிறது. யூனிவர்சிட்டி சார்புடைய நடராசன் அப்படிங்கிறவர்கிட்டையும் பேசப்பட்டிருக்கிறது. தெளிவுபடுத்தணும் அப்படின்னு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ணாமலை ஒரு மாபெரும் ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்த இருக்கிறார். அண்ணாமலையினுடைய அறிக்கை என்பது அந்த வீடியோவை நானும் பார்த்தேன், தெள்ள தெளிவாக இருக்கிறது. அண்ணாமலைக்கு பதில் சொல்லாமல் ஓடி உழையக்கூடிய அந்த சார், இது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வர வேண்டாம், தமிழ்நாடு போலீஸே அவர்கிட்ட போக வேண்டிய நிலைமை. அதனாலதான் அவர் வந்து மேடையில உட்காராத கீழே உட்காந்துட்டாரு. மரியாதை என்னங்க அது? அது மேலையில உட்காரத்துக்கு தடுத்தது ரிதீஷ், விஷாகன், விக்ரம் ஜூஜு, செந்தில் போன்றவர்கள் தான் மேடையில உட்கார தடுத்தார்கள். திமுக காரங்க இல்ல. ஆக மொத்தம் இது அந்த சாரை சுற்றி வளைக்கி விட்டது. இடி கேஸ் ஒண்ணு, அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகம் ஒண்ணு, 5-6 கேஸ் வந்ததுன்னு வச்சுங்க. இப்படி குரல் வழி பிடிக்கிற மாதிரி ஆயிடுங்க. 4 பக்கத்திலேருந்து வருதுங்க கேஸ். சார், அதாவது நீதிமன்ற தீர்ப்பு ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்ட பிறகு இந்த விவகாரம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் முடியவில்லை, ஆரம்பமாகி இருக்கிறது இன்று முதல். காரணம் என்ன என்று கேட்டால், திடீரென்று ஒருவர் மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டிற்கோ அல்லது ஹைகோர்ட்டிற்கோ சென்று இதை செய்ய முடியும். காரணம், தேர்தல் வர ஆரம்பித்து விட்டது. வரக்கூடிய நாட்களில் இது ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் முடியும். மு.க. ஸ்டாலினுக்கு இது ஒரு தலைவலிதான் என்று சொல்லுகிறார்கள் பல நிபுணர்கள், இந்த விஷயம் தெரிந்தவர்கள். சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் விதித்த 48 மணி நேர கெடுவுக்குள் தமிழக அரசாங்கம், காவல்துறை தெளிவுபடுத்தலைன்னா அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த மூவ் எப்படி சார் இருக்கும்? கோர்ட்டுக்கு போவாரு இல்லையா? அந்த கால் டேட்டா ரெக்கார்டு விடுறேன்னு சொன்னார், அது விடுவாரு. இப்பொழுது இது அண்ணாமலைக்கும் உதயநிதிக்கும் இருக்கக்கூடிய சண்டை மாதிரி ஆயிடும். திருப்பியும் உடல்நிலை காரணமாக உதயநிதி இன்னும் ஒரு 2-3 நாள் ஹாஸ்பிட்டல் இருப்பார். ஃப்ளூ, அந்த இருமல் காய்ச்சல்லாம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. கூடிய விரைவில் குணமடைய எல்லாம் வல்ல சனாதன தர்மத்தை நடப்பவன் என்ற காரணத்தினால் கூடிய விரைவில் பிரார்த்தனை ஆட்சி அண்ணாமலையுடன் நானும் சேர்ந்து கொண்டு பிரார்த்திக்கிறேன். சார், எப்படியும் அந்த சார் அண்ணாமலை பிடியிலிருந்து தப்பிக்க மாட்டார், தப்பிக்க விட மாட்டார் அண்ணாமலை அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக எதிர்கட்சிகள் ஒன்றாகிவிட்டன அந்த சாரை பொறுத்த மட்டில். அதிமுக, பாஜக,
பாமக, தேமுதிக போன்றவர்கள் எல்லாம் ஒன்னாகிவிட்டார்கள். சார், இப்போ இந்த ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு, இப்ப அண்ணாமலையுடைய வீடியோ, டெல்லியில இருக்கக்கூடிய மீடியாக்கள், வடநாட்டு அரசியல் தலைவர்கள் எப்படி சார் பாக்குறாங்க? சீரியஸா எடுத்துக்கலீங்க. ஞானசேகரன் சமாச்சாரம் லோக்கலைஸ்டு பாலிடிக்ஸ் சொல்லி விட்டாங்களே தவிர, செய்தி பத்திரிகைகள் வந்ததை தவிர தொலைக்காட்சிகளில் அவ்வளவாக முன்னதாக. காரணம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரல அவங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாதான் அந்த ஆங்கில ஹிந்தி தொலைக்காட்சிகள் பாருங்க. சனாதனம் சொன்னாரு உதயநிதி, அதுக்கு எல்லாரும் எடுத்துருந்தாங்க. ஏன்னா நார்த் இந்தியாவில் அது சென்சேஷன் டாபிக். இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. அது அவ்வளவாக வட இந்தியா அரசியலை பாதிக்கவில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது தமிழ்நாடு சென்ட்ரிக், அது தமிழ்நாடு ஓட்டுக்காடு. இது நார்த் இந்தியன் ஓட்டா இருந்துன்னா பெருசு பண்ணிருப்பாங்க, பண்ணல. சார், அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை மீண்டும் ஒருபடி மேல துவக்கி இருக்கக்கூடிய நிகழ்வு இந்த ஞானசேகரன் விவகாரத்துல திமுகவுக்கு 2026 தேர்தலில் நெருக்கடியை அதிகப்படுத்துமா சார்? படுத்தும், கண்டிப்பாக படுத்தும். பொதுமக்களிடையே திமுக என்று விலகி வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஆத்திரம், ஒரு கோபம், ஒரு தாபம், கிளர்ச்சி, மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ண அலைகள் அனைத்தும் போதைப் பொருள், சாராய பொருள், ஊழல், இது மாதிரியான ரிதீஷ், செந்தில், பாஸ்கரன், அப்புறம் ஜூஜு அப்படிலாம் வந்துட்டுனா பொதுமக்கள் மரியாதை இழந்து விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது என்பதைத்தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்டுகளும் வாய் அடைச்சிருக்காங்க. எங்க வாயில என்ன வாழ்ப்பு வச்சிருக்காங்களா சார்? கம்யூனிஸ்ட்காரங்க ஓன்னு கத்துறாங்களே தினம் டெலிவிஷன்ல. எதுக்கு எடுத்தாலும் அவங்க ஜால்ரா போறதுக்கே இருக்காங்க திமுக. இது என்னங்க இது? ஆக மொத்தம் இது கண்டிப்பாக பிரச்சனையாகும். 2026 தோழமை கட்சிகளான கம்யூனிஸ்ட், காங்கிரஸ்களை எல்லாம் ஒடுக்கிவிடும் தமிழக மக்கள் என்று தான் வரக்கூடிய ஒரு ஃபீட்பேக் தெரிவிக்கிறது. சார், இப்போ கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அவர்களுடைய சிந்தூர் ஆபரேஷன்ல ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு சென்று வந்தாங்க. ஆனா ஹிந்தி, இங்கிலீஷ் மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் கனிமொழி சென்று வந்த நிகழ்வுகளை எல்லாம் டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எந்த ஒரு விஷுவல் செய்தியுமே போடல. இதோடைய பின்னணி என்ன சார்? தயாநிதி மாறன், உதயநிதி அவர்கள் கொடுத்த வாக்கு மூலம்தான் நிதி கனிமொழியை காண்பிக்காதே என்று சொல்லுகிறார். காரணம், எந்த மோடியை எதிர்க்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறதோ பாஜகவை, அதற்கு ஏன் சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்று. ஆனா மு.க. ஸ்டாலின் பர்மிஷனோடு தான் நம்ம போயிருக்குது வெளிநாட்டுக்கு, யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அமித்ஷா, நரேந்திர மோடி இந்த அம்மாவை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, லீடர் ஆஃப் அப்போசிஷனா இருக்காங்க அந்த அம்மா. இந்திய அலையன்ஸ்ல பிரமாதமா இருக்காங்க. அவங்களுடைய நல்ல சேவை, ஆங்கிலம் நன்றாக பேசுகிறார்கள். சுப்ரியா சூலே என்று சொல்லக்கூடிய சரத்பவாருடைய மகளுடன் மிக நெருக்கமாக இருப்பதனால் சுப்ரியா சூலே கூட அமித்ஷாவிடம் சொல்லித்தான் இந்த தூதுக்குழுவில் இடம்பெற்றார் தலைவராக. இருப்பினும் தங்களுடைய ரியல் ஒன் நேயர்களுக்கு பிரேக்கிங் ஸ்டோரி, 10ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு கனிமொழி டெல்லி திரும்பியவுடன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து சில ரகசியங்களை சொல்ல இருக்கிறார். தன்னுடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை தவிர அனைத்து எம்பிக்களுடன் சேர்ந்து செல்லுகிறார், தனியாகவும் பார்க்க இருக்கிறார். இது ஒரு திருப்பமாக இருக்கும் தமிழக அரசியலில். கனிமொழிக்கு திருப்பமாக இருக்கும், ஆனால் ஸ்டாலினுக்கு இருக்காது. எந்த ஸ்டாலின் ரஷ்யாவில் பேரை போட்டு போனாங்களோ அந்த ரஷ்யாவுக்கு இந்த அம்மா போயிட்டு வந்திருக்காங்களே, ஒரு மாபெரும் வெற்றி அது. நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்மா ஒரு புஸ்தகம் எழுத போறாங்க. அந்த அம்மாவுடைய அது செகண்ட் பிரேக்கிங் ஸ்டோரி தர உங்களுக்கு. தொடர் கதையாகவும் எழுத போகிறார்கள். சில ஆங்கில பத்திரிகைகளிலும் சரி, தமிழ் பத்திரிகைகளிலும் ஊடகங்களுக்கு பேட்டி தர இருக்கிறார்கள். அதை சன் டெலிவிஷன் போன்ற தயாநிதி மாறன் குழுமம், உதயநிதி போன்றவெல்லாம் கலைஞர் தொலைக்காட்சிகளும் காமிக்கிறது இல்லைங்களா சார்? எங்க அந்த புதிய தலைவரை, தினத்தந்தி போன்ற தொலைக்காட்சிகள் கூட பயந்து சாகுறாங்க சார். ஏன் கனிமொழி தமிழ்நாட்டு எம்பி இல்லையா? தூத்துக்குடி எம்பி இல்லையா? அந்த அம்மா ஃபாரின் போயிட்டு வந்தா காமிக்க கூடாதா? மு.க. ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கு மேல போயிட்டாங்கன்னு தெரியுமா? இது என்னங்க இது? வட இந்திய தாங்கள் கூறியது மாதிரி ஹிந்தி, ஆங்கில தொலைக்காட்சிகள் கனிமொழிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார், பெண் நிருபர்கள். அவங்க எல்லாம் கேட்கறாங்க ஏன் தமிழ்நாட்டில் காமிக்கவே இல்லைன்னுட்டு. அந்த அம்மா சொல்லுது உங்களுக்கு தெரியும் பாலிடிக்ஸ்ன்னுட்டு. சார், அதாவது வெளிநாட்டுக்கு சென்று பாகிஸ்தான் குறித்து, பாகிஸ்தானுக்கு எதிரான கருத்துக்களை கனிமொழி அங்க பேசுறதுனாலதான்
அந்த செய்திகளை இப்ப தமிழ்நாட்டில் டெலிகாஸ்ட் பண்ணா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகள் தங்களுக்கு எகைன்ஸ்டாக திரும்பும் அப்படிங்கிற பின்னணியின் அடிப்படையில் தான் இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் செய்தியை வெளியிடாமல் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறதா சார்? கரெக்ட் கரெக்ட், தாங்கள் நன்றாக குறிப்பிட்டீர்கள். அது பற்றி விளக்கம் கேட்க வேண்டும். மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் சரி, எல் முருகனும் சரி, ஏன் தமிழக ஊடகங்கள், தமிழக தொலைக்காட்சிகள் கனிமொழியினுடைய சுற்றுப்பயணத்தை காண்பிக்கவில்லை? அது ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிராக செயல்படக்கூடிய நிலையில் போய்விட்டதா என்ற ஒரு அர்த்தம் கூட இருக்குங்க. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.